விருப்ப மனுவில் அன்புமணி பண மோசடி செய்வதாக ராமதாஸ் புகார் தெரிவித்திருக்கிறார். விருப்ப மனு விநியோகத்தில் பாமக தொண்டர்கள் ஏமாற வேண்டாம் என்றும், விருப்ப மனு என்ற பெயரில் அன்புமணி பண மோசடியில் ஈடுபடுவதாகவும் ராமதாஸ் தரப்பு புகார் தெரிவித்திருக்கிறது. பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி சட்டவிரோதமாக விருப்ப மனுக்களை விநியோகம் செய்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இன்றைய தினம் விருப்ப மனுக்கள், அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடுபவர்கள் இன்று முதல் சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்திற்கு வந்த தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையிலேயே விருப்ப மனுக்களை பெற்று தொடர்ந்து பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இந்நிலையில இந்த விருப்ப மனுக்கள் மூலம் பாமக தொண்டர்களிடம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண மோசடியில் ஈடுபடுவதா, ஏன்னா விருப்ப மனுக்களை பெறுவதற்கு 10,000, 5,000 உள்ளிட்ட முன்பணங்கள் கட்டப்பட்டு தொடர்ந்து விருப்ப மனுக்கள் இங்கு பாமக அலுவலகத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பு இந்த விருப்ப மனுக்களை விநியோகிப்பதன் மூலம் பண மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபி அலுவலகத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் புகாரானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதலானது கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட மோதல். கடந்த டிசம்பர் மாதத்தில் தான் பொதுக்குழுவில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து ஒரு வருட காலமாகவே இந்த மோதலானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இருதரப்பும் பாமகவை தனக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கும், தொடர்ந்து பாமக சின்னமான மாம்பழத்தை தங்களுக்கு தான் சொந்தம் என்று கூறுவதற்கும் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தை அணுகுவது, உயர்நீதிமன்றத்திற்கு செல்வதென இருதரப்பும் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வரக்கூடிய நிலையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பாக இன்றைய தினம் விருப்ப மனுக்கள் விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இதுவரைக்கும் விருப்ப மனு விநியோகம், அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் விருப்ப மனுக்களை விநியோகத்தை தொடங்கி வைத்திருந்தார். இந்நிலையில தற்போது இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் மூலமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தரப்பானது பண மோசடியில் ஈடுபடுவதாகவும், இந்த பண மோசடி மூலம் பாமக தொண்டர்கள் ஏமாற்றம் அடையலாம், ஏமாறக்கூடாது என்பதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபி அலுவலகத்தில் இது குறித்தான புகாரை ராமதாஸ் தரப்பு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாமக அலுவலகத்திலும் இந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்கும் விருப்ப மனுக்களை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில் மீண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் இது குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது பாமக தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.